89வது வயசுல அவர் சொல்லிட்டார் சாவதற்கு முன்பாக, எனக்காக ஒருவரும் வந்த வேண்டாம், அழ வேண்டாம், என்னுடைய குடும்ப கல்லறையில் அடக்கம் பண்ணா போதும், என்னுடைய குடும்ப கல்லறை பிரான்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்னா, அதாவது அவர் பெரிய அவருடைய டாடா கம்பெனிக்காரன் தொடாத இடம் ஒன்றுமே இல்லை. டாடா கம்பெனிக்காரனுக்கு சோப் இருக்கு, டாடா சோப். டாடா காரனுக்கு கார் இருக்கு. இந்தியன் ஏர்லைன்ஸ் உண்டு பண்ணதே யாரு? டாடா கம்பெனிக்காரன். இந்தியாவுல முதல் பைலட் எவர். 55வது வயசுல பிளைன் ஓட்டினார். 75வது வயதுலயும் பிளைன் ஓட்டினார். நல்லா யோசித்து தன்னன் தனிமையாக ஒரு ஆள் கூட இல்லாம பிளைன் ஓட்டினார். 25ஆம் வயதுலயும் பிளைன் 35ஆம் வயதுலயும் பிளைன் ஓட்டினார். எவ்வளவு பெரிய கட்டிக்காரன் என்று யோசித்து பார்த்துக்கொள்ளும். ஆனா ஒரு நாளும் மேன்மை பாராட்டினதில்லை. 1600 கோடி ரூபாய் அவருடைய ஆண்டு வருமானம். சொந்தமா ஒரு வீடு வச்சதில்லை. வாடகை வீட்டுல சாகிறது வரை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுத்தார்கள். பாரத ரத்னா பட்டம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பட்டம், பெரிய பட்டம். அதை கொடுத்தார் என்று அந்த ரத்னம் டாடா அவருடைய அடுத்த ஆள். அவர் இப்படி உங்களுக்கு பாரத ரத்னா பட்டம் தந்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் என்று போய் சொன்னார். அப்புறம் அவர் கேட்டாராம், எனக்கா வேற ஒருத்தரும் இல்லையா கொடுக்கிறதுக்கு? கொடுக்கிறது வேற ஒருவரும் கிடைக்காமல எனக்கு தந்தார்கள் என்று கேட்டாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பத்தியில பெரிய மனிதன் மிகவும் தாழ்மை உள்ளவனாய் வாழ்கிறான். அதெல்லாம் வேதத்துல இருந்து பேசி இருக்க வேண்டியது. ஆனா நான் வெளியில இருந்து பேசுகிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய குடும்பத்துல பிறந்தவர். அவர் போகிற இடத்துல எல்லாம் இது போல இந்த நாட்களை போல காவலுக்கு ஆள நிக்கினாலும் ஆளுக்கு வர முடியாதுன்னு சொல்ல மாட்டார்கள். அவர் ஒரு நாள் ஒரு இடத்துல போய்கொண்டே இருக்கிறார். போகும்பொழுது போர் சேவர்களை விட்டிருந்தார்கள், ஆட்கள் வந்து மோதி விடாம இருப்பாருக்கு. இவர் என்ன செய்வார்னா எல்லாரையும் பக்கத்துல வர சொல்லி எல்லாத்தையும் தட்டி விளையாடி கொண்டு போவார். அது அவருடைய பழக்கம். இவர் அவ்விதமா எல்லாரையும் பக்கத்துல வர சொன்னபோது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அவன் என்ன சொல்லிட்டான்னா, பக்கத்துல வராத என்று ஆளுகளை பிடித்து தூர எழுதிட்டான். உடனே அவனை கண்ணா பின்னா என்று பேசிட்டார். பேசி திரும்ப நம்பரை கூப்பிட்டு அவர் ரெஸ்ட் ஹவுஸ்ல கூப்பிட்டு, நீ ஏன் இப்படி செய்த இந்த இடத்துல சொன்னார். அடுத்தது அவன் சொன்ன, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய மேல் அதிகாரி சொல்லி இருக்கிறான் ஒருவரையும் நேருடைய பக்கத்துல விடாது, மேல் அதிகாரியுடைய ஆர்டரை கீழ்ப்படிந்தேன், அது தப்பிதமா என்று கேட்டேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய தோல்ல கை போட்டு என்னை மன்னித்துக் கொள் என்று சொன்னார்.